அமுதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் குளித்துறை மலை மாவட்டத்தின் தூய சவேரியார் பொறியியல் கல்லூரி மற்றும் தேனருவி ஊடகத்தின் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பாரம்பரியத்தை கொண்டாடும், நன்றி செலுத்தும், நன்மைகளை கொண்டாடும் விழாதான் பொங்கல் விழா. இது அறுவடை திருவிழா மட்டும் இல்லங்க, நமக்கும் பயிருக்கும் இடையில உள்ள பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருவிழா ஆகும். இன்னைக்கு நம்ம சென்ட் சேவியர்ஸ் கேத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நடத்தக்கூடிய திருவிழாவை கண்டுகளிப்போமா? ஒளியாம் இறைவனை போற்றி குத்து விளக்கு ஏற்றி நிகழ்வினை தொடங்கலாம். இதயம் என்று சொல்லக்கூடியது இந்த மண்பானையுடைய அழகான இந்த தோரணம் தான். இந்த கரும்புகள், அப்புறம் இந்த காய்கறிகள், அந்த குத்து விளக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது உழவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு இந்த விளைச்சல்களை தந்திருக்காங்கன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. பொதுப்பானையில் புத்தரிசி இட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உலகமே எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த விழா கொண்டாடப்பட்டு மகிழ்ந்து குதூகலித்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரமாக இது இருக்கிறது. பொங்கல் திருவிழா என்று வருகிற போது இது தமிழர் திருவிழா என்று சொல்லுகின்றோம். மதம் கடந்த, மொழி கடந்த விழா என்று சொல்லுகின்றோம். இது இயற்கை சார்ந்த ஒரு விழாவாக இருக்கிறது. ஒருவேளை தமிழகத்தில் நாம் பொங்கல் திருவிழா என்று கொண்டாடினாலும் உலக அளவிலே எங்கெல்லாம் விவசாயம் தலைத்தோங்கி இருக்கிறதோ, எங்கெல்லாம் இயற்கை வணங்கப்படுகிறதோ அங்கெல்லாமே இந்த விழா பல்வேறு வடிவத்தில் கொண்டாடப்படுகிறது என்பதனை நாம் மறக்கவோ இயலாது. நம்முடைய விவிலிய பின்னணியில் வருகிற போது கூட நம்முடைய இஸ்ரேல் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்த முக்கியமான விழாக்களில் ஒன்று அறுவடை திருவிழா என்று பார்க்கின்றோம். இந்த பொங்கல் திருவிழா இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருவிழா. இயற்கைக்கு நன்றி சொல்கிறோம் என்கிற போது கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய திருவிழா. நம்முடைய விவிலியத்தை எடுத்து வாசிக்கிற போது தொடக்க நூலிலே கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார் என்று பார்க்கின்றோம். 7 நாள் என்று பார்க்கிற போது அவர் கடைசியாக ஓய்வு நாளுக்கு முன்னதாக தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார் என்று வாசிக்கின்றோம். ஒருவேளை சிந்தித்து பார்ப்போமே, தொடக்கத்தின் முதல் நாளிலேயே கடவுள் மனிதனை படைத்திருக்கலாமே? இல்லை. அவர் இந்த உலகத்தை படைக்கிறார், உலக பொருட்களை படைக்கிறார், இயற்கையை ஒருங்கமைக்கின்றார். அனைத்தையும் சரியென கண்ட கடவுள் இறுதியாக தன்னுடைய சாயலாக மனிதனை படைக்கிறார் என்கிற போது இந்த மனிதன் வாழ்வதற்கு உரிய ஒரு உறைவிடத்தை அவர் ஏற்பாடு செய்கின்றார். இந்த மனிதன் அவன் உட்கொள்வதற்கான உணவு, சுவாசிப்பதற்கான காற்று, அவனை வளப்படுத்துவதற்கான ஒளி, அவன் தங்கி இருப்பதற்கான நிலம் என்று அனைத்தையும் உருவாக்கிய பிறகுதான் அவர் மனிதனை படைக்கின்றார். எனவேதான் கடவுள் படைத்த ஒரு உன்னதமான வீடு இந்த உலகம். இந்த உலகத்தை நாம் கொண்டாட வேண்டும். பொங்கல் திருவிழாவிலே இந்த உலகம் கொண்டாடப்படுகிறது.
இந்த உலக இயற்கை கொண்டாடப்படுகிறது. இந்த இயற்கையை தாண்டி ஒரு மனிதன் வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. படைப்பில் கடவுள் எப்படி மனிதனை படைக்கிறார் என்கிற போது தொடக்க நூலில் 2 படைப்பு நிகழ்வுகள் இருக்கிற வேளையிலே ஒன்றை அழகாக சொல்கிறது. கடவுள் மனிதனை மண்ணிலிருந்து படைக்கின்றார், தன்னுடைய சாயலாக படைக்கின்றார். படைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய நாசியிலே தன்னுடைய உயிர் மூச்சை ஊதுகின்றார் என்கிற போது மண்ணிலிருந்து நாம் படைக்கப்பட்டவர்கள். அந்த விதத்தில் தான் இந்த பொங்கல் திருவிழா கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய, அவருடைய படைப்பை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழர் திருவிழா என வருகிற போது இந்த திருவிழாவை நாம் 4 வகையாக பிரிக்கின்றோம். முதல் நாளிலே போகி பொங்கல் என்று சொல்கின்றோம். போகி பொங்கல் என்கிற போது நம்முடைய பழையவற்றையெல்லாம் நாம் கழிகின்றோம். நம்மை துன்புறுத்திய, வேதனைப்படுத்திய, தோல்வியை ஏற்படுத்திய என்னென்ன நிகழ்வுகளாக இருந்தாலும் அனைத்தையும் புறந்தள்ளி, ஆங்கிலத்தில் சொல்கிற போது let us not live in the past, let us live in the present என்று சொல்லுகின்றோமே, அதே போல நம்முடைய பழையவற்றை, வேண்டாதவற்றையெல்லாம் அகற்றி புதிதாய் நாம் பிறப்போம் என்ற ஒரு கொண்டாட்டம் போகி பொங்கல். 2வது வருகிற போது தை பொங்கல். புது பானையிலே புத்தரிசி இட்டு இந்த மண்ணை, இந்த வளப்படுத்திய இந்த மண்ணை, இந்த மண் தந்த அந்த மகிமையை பானையிலே நாம் உணவுப் பொருளாக கொண்டாடி பொங்கலிட்டு அந்த சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி, இந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தி, அவற்றுக்கு நாம் பெருமை சேர்க்கின்ற ஒரு நல்ல விழாவாக, நன்றி சொல்லுகின்ற விழாவாக அமைந்திருக்கிறது. 3வது நாளில் பார்க்கிற போது இந்த உழவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கருவிகள், உழவு தொழிலில் துணை நின்ற மாடுகள், அவற்றுக்கு துணை போகின்ற அனைத்தையுமே நாம் நினைவு கூர்ந்து அவற்றையும் கொண்டாடி மகிழ்கின்றோம். வள்ளுவர் சொல்லுவது போல நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்று சொன்னாரே. நன்றியின் உணர்வாக, நன்றியினுடைய வெளிப்பாடாக நம் 3வது நாளை மனிதர்களுக்கு மட்டும் நன்றி சொல்வதல்ல, இயற்கைக்கு மட்டும் நன்றி சொல்வதல்ல, ஒரு மனிதனோடு, ஒரு விவசாயியோடு உழைப்புக்கு யாரெல்லாம் எவையெல்லாம் உதவியதோ அவற்றுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல விழாவாக அது அமைந்திருப்பதை பார்க்கிறோம். 4வதாக பார்க்கிற போது என்னுடைய மகிழ்ச்சி என்னோடு நிறைவு பெறக்கூடாது, அது விரிவடைய வேண்டும். காணும் பொங்கல் என்று சொல்லுகின்றோம். என்னுடைய உறவுகளை நான் சந்திக்க வேண்டும், என்னுடைய மகிழ்ச்சியை பகிர வேண்டும், ஒரு விதத்திலே இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று காணும் பொங்கல் என்று அந்த பொங்கலை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இவ்வாறு இந்த பொங்கல் நிகழ்வு பல்வேறு உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது, நல்ல மதிப்பீடுகளை கற்றுத்தருகிறது. அதிலும் குறிப்பாக இன்று உலகம் சூடாகி கொண்டிருக்கிறது. இன்று மனிதன் இயற்கையை மறந்து போயிருக்கிறான். இயற்கைக்கு உரிய எந்த விதமான மதிப்பு மரியாதையும் கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை என்று பார்க்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் ஒரு மாற்றாக இந்த இயற்கையை மறந்து, இந்த இயற்கையை துறந்து நமக்கு ஒரு வாழ்வு இல்லை. எந்த அளவுக்கு நாம் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தாலும், எந்த அளவுக்கு உயர சென்றாலும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டியவர்கள், இயற்கைக்காக சிந்திக்க வேண்டியவர்கள், இயற்கையை பாதுகாக்க வேண்டியவர்கள், இயற்கையை இன்னும் வளப்படுத்த வேண்டியவர்கள், நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த இயற்கையை சிதையாமல் விட்டு செல்ல வேண்டியவர்கள், நம்முடைய திட்டங்கள், தீர்மானங்கள், கொள்கைகள் அனைத்துமே இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற விதமாக அமைய வேண்டிய ஒரு கோணத்தில் சிந்திக்க வேண்டியவர்கள் என்பதையெல்லாம் இந்த நல்ல விழா நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், இயற்கைக்கு நன்றி செலுத்துவோம். நம்மோடு வாழக்கூடிய சக உயிரினங்கள், நம்மோடு வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி ஒன்றுபட்டு இணைந்து இரண்டர கலந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வானவில்லின் வண்ணங்களால் மண்ணுக்குள்ளே அமுதூட்டி கண்ணுக்குள்ளே களிப்பூட்டும் இந்த வண்ண கோலங்கள் நம் தமிழர் பண்பாட்டின் அடையாளங்கள். 8 திசைகளிலும் அழகாகவும் அருமையாகவும் அமைந்திருக்கும் இக்கோலங்கள் நமக்கு ஒரு புது பொலிவினை தருகிறது. இக்கோலங்களை கண்டுகளிப்போமா?
கோலம் தாங்க. அது மாதிரி உங்க கோலம் ரொம்ப வண்ணமயமா ரொம்ப அருமையா நீங்க போட்டிருக்கீங்க. இதை நீங்க எப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? நாங்க குழுவா இணைந்து இந்த கோலத்தை போட்டோம். இது 19 புள்ளி கோலங்கள். இதுல நாங்க 2 பொங்கல் பானைகள், பொங்கல் விழாவை முன்னிட்டு 2 பொங்கல் பானைகள் வச்சிருக்கோம். அப்புறம் பசுமையை குறிக்கும் விதமா பச்சை வண்ணம் யூஸ் பண்ணியிருக்கோம். மங்களகரத்தை குறிக்கும் விதமா மஞ்சள் வண்ணம் பயன்படுத்தியிருக்கோம். வண்ணத்து பூச்சி பல வண்ணங்களை பரப்புற மாதிரி நம்ம வாழ்க்கையும் வண்ணமயாக அமைய வண்ணத்து பூச்சியும் குறிச்சிருக்கோம். அப்புறம் தமிழரோட பண்பாடே கலசத்துல தேங்காய் வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது தான், அதையும் நாங்க வச்சிருக்கோம். விவசாயிகள் நாங்கள் வருஷம் பூரா அறுவடை பண்ண நெற்கதிர்களை இறைவனுக்கு சூரியனுக்கு படைத்து கொண்டாடுறதுதான் பொங்கல் விழா. அத்தகைய விவசாயத்தை நம்ம காக்கணும். அதுதான் எங்களோட இந்த கொண்டாட்டத்தோட நோக்கம். அனைவரும் பொங்கல் விழாவை நன்றாக கொண்டாட எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த கோலத்தின் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? விவசாயிகள் தங்கள் அறுவடை பண்ண நெற்கதிர்களை சூரியனுக்கு வச்சு வழிபடுற மாதிரி அத்தகைய விவசாயத்தை நம்ம காக்கணும். அப்பதான் நம்மளோட நாடும் வளரும், எல்லாரும் சந்தோஷமாக. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க கோலம் ரொம்ப அருமையா இருக்கு. உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தான் கோலத்துல எல்லாம் அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கேன், நம்ம கல்லூரி மாணவர்களாகிய நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அற்புதமா அழகா அந்த கோலம் வரைஞ்சிருக்கீங்க. சோ எதை இன்ஸ்பயர் ஆகி இந்த அழகான கோலமிட்டீங்க சொல்லலாமா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொங்கல் திருநாள், அதுமா தமிழகம் முழுக்கும் சிறப்பா பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எங்க கல்லூரியில ஆசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து இன்னைக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நடத்துறோம். அந்த கல்லூரியில நடத்தின இந்த பொங்கல் காம்படிஷன்ல நாங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்க டீமோட சேர்ந்து அந்த கோலம் நாங்க போட்டோம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி வண்ணம் கோலமிடுறது ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி நாங்க நினைச்சு இந்த அழகா இந்த வண்ணம் கோலமிட்டு இருக்கோம். இதுல நடுவுல பொங்கப்பானை வச்சு நாங்க பொங்கல் விடும் போது அந்த சுத்தி அந்த வண்ணம்லாம் பிரகாசமா தெரியும். எப்படி எல்லா வண்ணமும் இணைஞ்சு அழகா ஒரு கோலம் ரெடியா இருக்கோ அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு எல்லா இன மக்களும் இணைஞ்சு அழகா அந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும், அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த கோலம் போட்டோம். ரொம்ப அருமையா பேசுனீங்க. சோ ரொம்ப நல்லா இருக்குது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவராலும் சாதி சமய வேறுபாடின்றி கொண்டாடப்படுகின்ற ஒரு பெருவிழா பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் திருவிழாவானது 4 நாட்கள் இயற்கையோடு இணைந்து கொண்டாடி வருகின்றோம். முதல் நாளான போகி பண்டிகை அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப நமது மனத்தில் உள்ள தீய எண்ணங்கள், எதிர்மறை செயல்கள் அனைத்தையும் போக்கி நல்ல எண்ணங்கள், நேர்மறை செயல்களை இருத்திக் கொள்வோமே ஆக. 2ஆம் நாளான தைப்பொங்கல் பெருவிழா. தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த நல்ல நாளிலே நமது உள்ளங்களிலே புது நம்பிக்கை, புத்துணர்ச்சி, புது வேகம் கொண்டு புது செயல்களிலே இறங்குவோமே ஆக. 3ஆவது நாள் உழவர் திருநாள் மற்றும் திருவள்ளுவர் தினம். நன்றி மறப்பது நன்றன்று, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பதற்கு ஏற்ப நம் அன்றாடம் உணவு உண்ணும் பயிர்களை உருவாக்கிய உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மற்றும் அவர்களது அறுவடைக்கு உதவி புரிந்த இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி பாராட்டும் விதமாக மாட்டுப்பொங்கல் மற்றும் உலக பொதுமறையாம் திருக்குறளை அருளிச் செய்த திருவள்ளுவருடைய தினத்தையும் நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். உலகத்திற்கு வள்ளுவரை தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. 4ஆவது நாள் காணும் பொங்கல். நல்லோரை காண்பதும் நன்றே என்பதற்கு ஏற்ப அந்த திருநாள் அன்று நாம் அனைவரும் பெரியவர்களிடம் ஆசி பெற்று புது வாழ்வை தொடங்குவோமே ஆக. இந்த ஆண்டு இந்த மக்களுக்கு மிக சிறப்பாக அமைய மற்றொரு முறை மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களது புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி சார்பாக நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கல் இனிதே அமைய இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழர்களோட வீர விளையாட்டுல ஒன்றுதான் இந்த உரியடித்தல். இந்த உரியடித்தலை இப்ப நிறைய இடத்துல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ நம்ம காலேஜ்ல நம்ம காலேஜ் பசங்க எல்லாரும் விளையாட போறத சூப்பரா விளையாட போறாங்க. அது எப்படி விளையாடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். தமிழர்களுடைய வீர விளையாட்டான இந்த உரியடித்தல் இந்த விளையாட்டு போட்டியை ரொம்ப சூப்பரா 2 பேருமே விளையாடுனீங்க. அதாவது நான் விட்டே கொடுக்க மாட்டேன், எப்படியாவது அந்த பானையை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு எப்படியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோட அந்த பானையை உடைச்சிட்டீங்க. ஸோ இதுல இருந்து நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துன்னு சொல்லி ஷேர் பண்ணலாமா? ஆக்சுவலா இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேம். நான் வந்து இந்த கேம் வந்து டிவி ஷோஸ்ல பாத்திருக்கேன். வில்லேஜ் சைடு மேக்ஸிமம் இது விளையாடி கேள்வி. நான் வந்து டவுன் சைட்ல உள்ள பையன் தான். ஸோ நான் இந்த கேம் வந்து இது வரைக்கும் விளையாடினதில்ல. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த கேம் ஃபர்ஸ்ட் டைமா விளையாடி இருக்கேன். இங்க உள்ள எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. அதாவது தமிழரோட ஒரு பண்பாடு உள்ள ஒரு கேம்னு இதை வந்து சொல்லுவாங்க. அது உண்மைதான். விடாமுயற்சியோட சாதிச்சா வந்து தமிழனால எதுவுமே முடியும் அப்படின்னு உள்ளது வந்து இன்னைக்கு வந்து நான் கேம் விளையாடுறதுனால என்னால வந்து அதை உணர்ந்துக்க முடியுது. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு போட்டி நடைபெற இருக்குது, கம்பு சுற்றும் போட்டி. இது கொஞ்சம் புதுவிதமான போட்டியா தான் இருக்கு. சோ எல்லாரும் பார்க்கலாம், எவ்வளவு அழகா எவ்வளவு ஆர்வமா எல்லாரும் பண்றாங்கன்னு பார்க்கலாம்.
கோலம், விளையாட்டுகள்னு பார்த்த நாம கொஞ்சம் காதுக்கு இனிமையா பொங்கல் கவிதை ஒண்ணு கேட்போமா? உழவை காத்து பூமி தாயை காப்போம். ஒரு விதையின் பல கதைகள். விண்ணை முட்டாமல் மண்ணை முத்தமிட்டு புழுதிக்குள்ளே மெல்லியதாய் கண் திறந்து பூமீனியாய் காற்றிலே சாய்ந்தாடி உண்ணும் உணவினை பரிசாய் கொடுக்கும் நெல்மணியே, உழவின் உயிர்மணியே. வெள்ளி முளைக்குது, விடியல் பிறக்குது, உழவனை அழைக்குது, உள்ளம் திறக்கிறது. பொன்னேர் பூட்டி காட்டை தீட்டி மடையினை திறந்து கழனியாய் மாற்றி உடலின் வியர்வை நிலத்திலே சிந்தி ரவியின் கீச் அமுதனை ஊற்ற பூமி தாய் பாசமாய் பயிரால் செழிக்க. விதையும் முளைக்குது, மண்ணும் மணக்குது. பொன்னை பூட்டி வைக்கிறோம், மண்ணை காக்க மறுக்கிறோம். விஷத்தை உண்கிறோம், வீணாய் வருந்துகிறோம். இயற்கையை இழக்கிறோம், செயற்கையில் மிதக்கிறோம். தாங்கி நிற்கும் மண்ணையை தாலாட்ட மறக்கிறோம். தேகம் கருத்தவன் மேகத்தை பார்க்கிறான், வெளுத்த மேகமோ வெடித்த மண்ணை பார்க்கிறது. கூறிய ஏர்முனை கூண்டில் தூங்க நெகிழியாலும் விஷங்களாலும் பூமி தாய் ஏங்க. குளங்களும் வளங்களும் குடியிருப்பாய் மாற கதை சொன்ன விதை காத்திருக்கிறது. ஜாதியாலும் மதத்தாலும் பிழிவுற்ற ஆறறிவே, ஒற்றுமையை உணர்ந்து இணைந்தால் வெற்றி உனக்கே. காட்டை அழித்து கழனியாய் மாற்றி கோடிகளால் மாடை அமைத்து இயற்கையை அழித்து நீயும் அழியாதே. பிடித்திடு நிலத்தையும் காட்டினையும், திறந்துவிடு ஏரினையும் காளையையும். தொழுதிடு உணவளிக்கும் உழவனை, மண்ணும் மணக்கும் மனமும் இனிக்கும். சுமக்கும் தாயும் சுகமாய் தூங்கும். கரம் கொடுப்போம் உழவுக்கு, தலை சாய்ப்போம் பூமி தாய் மடியில். நன்றி. தமிழக பாரம்பரியத்தை நடனத்தின் மூலம் வெளிப்படுத்த எமது கல்லூரியின் வண்ண மயில்களை அன்போடு அழைக்கிறோம். ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு, தில் இருந்தா மவனே மல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு, தில் இருந்தா மவனே மல்லிக்கட்டு. கொம்ப தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு. கொம்ப தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு. இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு, இது ஜல்லிக்கட்டு, தில் இருந்தா வந்து மல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு, தில் இருந்தா வந்து மல்லிக்கட்டு. கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா, கொம்பு வச்ச சிங்கடா இது ஜல்லிக்கட்டு காலடா. கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா, கொம்பு வச்ச சிங்கடா இது மஞ்சள் பரட்டு காலடா.
தொலைக்காட்சி நேயர்களே, நீங்க இவ்ளோ நேரம் இங்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. தமிழரின் பண்பாடு, தமிழரின் வீரக்கலைகள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. இது நம்ம மனதிற்கு ரொம்ப இனிமையாவும் மகிழ்ச்சியூட்டுறதாகவும் இருந்திருக்கும் நாங்க நினைக்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பொங்கல்ல இருந்து நம்ம அனைவரின் வாழ்க்கையிலும் இருள் எல்லாமே நீங்கி இன்பம் பெருக அனைவரையும் வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.